ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு நவம்பர் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு வித்தியாசங்கள் வேண்டாம். யாக்கோபு 2:1 சொல்கிறது, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. பட்சபாதங்கள், ஜாதி பேதங்கள், நிற வேற்றுமைகள், மத சண்டைகள் ஆகியவை சமுதாயத்தை சீரழித்து வருகின்றன. தமிழ்நாட்டிலே ஜாதியை மையமாக வைத்து இயங்குகிற அரசியல் கட்சிகள் ஏராளமாக பெருகிவிட்டன. அவர்கள் தங்கள் ஜாதியினுடைய முன்னேற்றத்தை கவனிப்பதுடன் நில்லாமல் மற்ற ஜாதிகளை வெறுக்கிறார்கள். மற்றவர்கள் எந்த விதத்திலும் மேலோங்கி வந்துவிடக்கூடாது என்று தங்களால் முடிந்த அளவு தடை செய்கிறார்கள். கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளே இப்படிப்பட்ட ஜாதி வித்தியாசங்கள், நிற வேற்றுமைகள் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். சில சபைகள் குறிப்பிட்ட ஜாதிகளுக்காகவே இயங்கி வருவது எத்தனை வேதனையான ஒரு காரியம். திருமண்டலங்களில் பேராயர் தேர்வு வந்துவிட்டால் இந்த ஜாதி பேய் தலைவிரி தாடுவது கொடுமையிலும் கொடுமை. இதனால் புற மார்க்கத்தார் மத்தியிலே கர்த்தருடைய நாமம் எவ்வளவாய் தூஷிக்கப்படுகிறது. இதுபோலவே அமெரிக்காவிலே வெள்ளையர்கள் மற்றும் கருப்பர்கள் என்று இனவெறி தலைவிரி தாடுகிறது. அமெரிக்காவிலே ஒரு கனரக வாகன ஓட்டுநர் இருந்தார். வெள்ளைக்காரனான அவர் கருப்பர்களை அடியோடு ஒழிக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டார். சமயம் கிடைக்கும்போது கருப்பர்களை அடித்து நொறுக்கவும் அவர் தயங்கினதில்லை. இனவெறி வெறுப்பாகவும் கசப்பாகவும் அவருக்குள் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் காலையில் அவர் ஓட்டிச் சென்ற கனரக வாகனம் கவிழ்ந்து விழுந்து தீப்பற்றி கொண்டது. அவர் காயங்களுடன் மயங்கிய நிலையில் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டார். ஒரு வாரம் கழித்து படுக்கையிலே கண்விழித்த அவர் தன் உயிரை காப்பாற்றியது ஒரு கருப்பர் என்பதை அறிந்து வெட்கப்பட்டு வருந்தினார். தன் வாகனம் கவிழ்ந்து தன் மேல் தீப்பற்றி எரிந்தபோது அந்த கருப்பு சகோதரர் அந்த நெருப்பை அணைக்க தன் வெறும் கையையும் தன் மேலாடையும் பயன்படுத்தியிருக்கிறார் என்பதை அறிந்தபோது இந்த வெள்ளைக்காரரின் உள்ளம் உடைந்தது. கருப்பு மனிதர்களை இத்தனை காலமும் வீணாக பகைத்தேனே என்ற குற்ற உணர்வு அவரை வாதித்தது. அந்த கருப்பு சகோதரனின் சுயநலமற்ற தியாக செயலுக்கு நன்றி கூறியதுடன் வாய்விட்டு அழுதார். நம்முடைய உள்ள கண்களை திறக்க நமக்கு ஒரு விபத்து தேவையாக இருக்கக்கூடாது. கல்வாரியை நோக்கி பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படட்டும். அங்கே கர்த்தர் எல்லா நிற மக்களுக்காகவும், எல்லா மொழி மக்களுக்காகவும், எல்லா ஜாதி மக்களுக்காகவும் தான் தம்முடைய ஜீவனை கொடுத்தார் அல்லவா? பெருமை கொண்டிருந்த யூதருக்கு நல்ல பாடம் சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நல்ல சமாரியனின் உவமையை கூறுகிறார். எந்த சமாரியன் அற்பமாய் எண்ணப்பட்டானோ அந்த சமாரியன் தான் குற்றுயிராய் கிடந்த மனிதனுக்கு உதவி செய்ய முன்வந்தான். தேவப்பிள்ளைகளே, வேறுபாடுகளையெல்லாம் உங்களை விட்டு அகற்றி மாறுபாடுகளை தூரப்படுத்துங்கள். இன்றைய நினைவிற்கு எபிரெயர் 13:2 அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. இன்றைய வேத வாசிப்பு காலை எசேக்கியேல் 22 மற்றும் 23ஆம் அதிகாரங்கள்.
மாலை 1 பேதுரு 1 அதிகாரம். அன்புக்குரிய அன்றனுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். ஜாதி இன மத வேறுபாடுகளை களைந்து விடுவோம். கர்த்தருக்குள் ஒன்றுபடுவோம். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.